So, Yogi sir, I guess over to you. ஹாப்பி ஈவினிங், ஹாப்பி ஈவினிங், ஹாப்பி ஈவினிங். Happy evening, sir. நமக்கு வாய்ப்பு எப்போ வரும், எப்படி வரும்னு தெரியாது. நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு கட்டத்துல இதற்கு முன்னாடியும் இதே மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் வந்திருக்கலாம், இதற்கு அப்புறமும் வாய்ப்புகள் வரலாம். ஆனா அது வாய்ப்பா இல்ல அது வேற ஏதாவது நமக்கு பாதகம் செய்யக்கூடிய விஷயமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய நேரத்துல தெரியறது இல்லை. இதே மாதிரி இங்க இருக்கிற நபர்கள், சில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர் என்னையும் சேர்த்து சொல்றேன், ஏற்கனவே ஏதாவது ஆர்ஒய் கான்செப்ட்லையோ கிரிப்டோ கரன்சி கான்செப்ட்லையோ ஏதாவது தவறான பாதையை தேர்ந்தெடுத்து அதனால பிரச்சனைகள் சந்தித்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனா ஒரு சரியான நேர்மையான வழியில் போகிறதுக்கான வாய்ப்பு இது. அதாவது ரெண்டு விஷயம். ஒண்ணு, யாரெல்லாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கெல்லாம் வளர்ச்சி அடைகிறாங்க. இதுல ஒரே ஒன்று மட்டும்தான் விதிவிலக்கு. ஆசிரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மட்டும் ஏனியா இருப்பாங்க, அவங்க அங்கேயே இருப்பாங்க. ஆனா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பல உயரத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் எலிவேட்டர் கூட கிடையாது. எலிவேட்டருங்கிறது வந்து இந்த எஸ்கலேட்டர் கூட கிடையாது. எலிவேட்டருங்கிறது லிஃப்ட். இன்னைக்கு துபாயில இருக்கிற ஒரு ஃபர்ஜ் கலிஃபான்னு உயரமான பில்டிங் ஏறினா அடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல மிக உயரமான தளத்துக்கு எடுத்துட்டு போயிடும். அதே மாதிரி நம்முடைய வாழ்நாள் கனவு 40 கோடி ரூபாய் அப்படிங்கிறது நம்ம இங்க இருக்கிற யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு இமாலய இலக்கு. அந்த இலக்கை அடையறதுக்கான ஒரு ஹை ஸ்பீடு லிஃப்ட் நமக்கு எலிவேட்டர் கிடைச்சிருக்கு. நாம் இதை சரியா உபயோகப்படுத்திப்போம். அடுத்த வருஷ கடைசியில இந்த துபாய் ஃபர்ஜ் கலிஃபா உச்சி மாதிரி வெற்றியின் உச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், குட் நைட் எவரிவன்.